ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். கங்காவும் குமரனும் கோயிலுக்கு போகிறாங்க, சாமி கும்பிட்றாங்க. அங்கே எதாச்சியாக ராகினியை பார்த்துடுறாங்க. போய் பக்கத்தில் போய் நின்றுட்டு வாங்கன்னு வாங்கி விட்டுறாங்க. என்னடி நினச்சிட்டு இருக்கீங்க? எங்களை என்ன ஒதுங்கி போனால் எங்களை என்ன இழிச்சாவை நினச்சிங்களா? உங்கள் அப்பா என்ன என் தங்கச்சியை கடத்தி வச்சானாமே, என்ன நினச்சிட்ருக்கிய அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ராகினி இருந்துட்டு என்ன ரொம்ப பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஏய் வாயை மூடுறி, உங்கள் அப்பா என்ன பெரிய பயில்வானா, அடித்து நொறுக்கிடுவேன் ஞாபகம் வச்சுக்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. என் தங்கச்சி கேட்க பார்க்க ஆள்ல நினைக்காதடி, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட நீ எவனை வேணாலும் பண்ணிக்கோ. என் தங்கச்சியை ஏண்டி கல்யாணம் பண்ண அவளை கெடுக்குறீங்க? அவள் நிம்மதியாக தானே வாழ்ந்துட்டு இருக்கா, அவளை ஏண்டி இதில் இழுக்கிறீங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. குமரன் இருந்துட்டு ஏம்மா உனக்கு பிடிச்சிருந்தா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு என்ன மாப்பிள்ளையா கிடைக்காது, ஏன் நிவின் அலையிற அப்படிங்கிறாங்க. நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் என்ன இவகிட்ட போய் அன்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. விட்டுருந்தா உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. குமரனை பார்த்து மட்டமாக பேசுகிறாங்க ராகினி. இவன் வந்து எங்கள் அப்பாவை அடிச்சிருவானா அப்படிங்கிற மாதிரி. ஏய் அன்னைக்கு காவேரி ரிசப்ஷனில் உங்கள் அப்பனை போட்டு என் புருஷன் அடிக்கலையா, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. விடுகங்கா, அவளும் எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறாரு குமரன். எவ்வளோ தங்கமான மனசுங்க அந்த குமரனுக்கு, அவ்வளோ அமைதியாக சாஃப்டாக பேசுகிறாங்க. ஆனால் கங்கா அன்னைக்கு பொங்கி எழுந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். இத்தனை நாள் காவேரியை வேணான்னு கழட்டி விட்ட மாதிரியே பேசுனாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பத்திரகாலியாக கோவம் வந்து என் தங்கச்சிக்கு நான் இருக்கேன்டி அப்படின்னு சொல்லி ராகினியை லெஃப்ட் ரைட்டு வாங்கிடுறாங்க. ராகினிக்கு அப்படியே பயங்கரமான வில்லி தான் இருந்தாலும் கங்காவோட கோவத்தை பார்த்துட்டு அப்படியே கொலை நடுங்கி போய் நிற்கிறாங்க. சே அப்படிங்கிற மாதிரி ஓடிடுறி, என் கண்ணுமில் நிற்காதடி அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் குமரன் கங்காவை பார்த்து என்ன கங்கா உனக்குள்ள இவ்வளோ ஒரு பூகமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. பின்ன என் தங்கச்சிக்கு ஒன்றுனா நான் சும்மா விட்டுருவேனா, அப்புறம் நீ இப்படி கோவமாக இருந்திய, நாங்கள் அடிச்சுக்கவும் குடிக்குவோம், அதுக்காண்டி என் தங்கச்சிக்காக நான் இருக்கேங்க, அவளை நான் சும்மா விட்டுற மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே ரிசப்ஷனில் அவன் பசுபதி வந்து கேரக்டரை தப்பாக சொன்னாங்கிறதுக்கு கோவப்பட்டு தான் எந்திரிச்சாங்க. என் தங்கச்சியை பற்றி எப்படி அவள் சொல்ல போச்சு, நீங்களாம் சும்மா விட்டீங்களா அப்படின்னு அம்மாவை திட்டினாங்க தானே இந்த கங்கா. அடுத்து வந்து காவேரியை வர சொல்லி நிவின் கூப்பிட்றாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. வந்து இந்த மாதிரி விஜய் கால் பண்ணாங்க, 11 மாதம் பொறுத்துடுறான்னு சொன்னாங்களே, ஏன் அப்படி சொன்னாங்க? நீ சும்மா அவர் ஏதாவது சொன்னதை நினச்சிட்டு இருக்காத, என் மனசில் நீ இல்லை, நான் நல்லபடியாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ அதை பற்றலாம் நினைக்காம உன் வாழ்க்கையை நீ பாரு, இப்படி வந்துட்டு இருந்தா என் வாழ்க்கைக்கு கெட்டதாயிரும் அப்படின்னு காவேரி நல்லா அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதை அங்கே ஒண்டிட்டு பார்க்குற ராகினி டக்குன்னு விஜய் சித்தி பையனுக்கு கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க. இங்கே பாரு, நம்ம குடும்பத்தோட கௌரவம் என்ன ஆகும், இப்படி உங்கள் வீட்டு மருமக இன்னொருத்தனோட பேசிக்கிட்டு இருக்கா, அதுவும் முன்னாள் காதலனோட அப்படின்னு போட்டு கொடுக்குறாங்க. அவர் உடனே டன்னு மனசுக்குள்ள ஒரு ரிங்காரம் ஓடுது, நம்ம ஆள் இல்லையா, நம்ம குடும்பம்னு சொல்லிட்டாலே அப்படின்ட்டு. அப்போ எங்கள் குடும்பம் கௌரவம் உனக்கு முக்கியமாக ராகினி அப்படிங்கிறாங்க. பின்ன எனக்கு முக்கியம் இல்லையா அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ஆதாரத்தோட வீட்டில் கொண்டு போய் போட்டு கொடு, அப்போ தான் நல்லது, இது நடக்கக்கூடாது, எல்லாரும் பார்த்தா என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே டக்குன்னு வீடியோ எடுக்கிறாங்க செல்லில். காவேரியும் அவங்க பேசிக்கிட்டு இருக்க நிவினோட எடுத்துகிட்டு கொண்டு போய் என்ன நிச்சயம் என்ன ஆக போகுது, போய் விஜய்கிட்ட காமிச்சாலும் ஒன்றும் பிடுங்க முடியாத ஆணியை கூட, அவருக்கு தான் எல்லா உண்மையும் தெரியுமே. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.